Hi teachers. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 5 வந்து முடிக்க போகிறோம் நம்ம இங்கிலீஷ் சேனலில். நாளையிலேருந்து 6 யூனிட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் 20 எம்சிக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த எம்சிக்குலாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணலாம். வாய்ஸ் கேட்டால் தான் ஆன்சர் தெரியும், இல்லைனா நீங்களே ஸ்க்ரீனை பார்த்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் வந்து டிசைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்னா சானட் 130 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், த டர்ன் ரெஃபர்ஸ் டு விச் கலர்? எந்த கலர்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பிரைட் ஒயிட், டல் கிரேயிஷ் ப்ரௌன், கோல்டன் எல்லோ, டீப் பிளாக். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டல் கிரேயிஷ் ப்ரௌன். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. அது மட்டும் இல்லாமல் அந்த சான் 30 வந்து நல்லா எழுதியிருப்பார். ஓகே, ரொம்ப பிடிச்ச ஒரு சானட்டு இதுதான். ஓகே, செகண்ட் ஒன், த ஃப்ரேஸ் பிளாக் ஒயர்ஸ் க்ரோ ஆன் ஹர் ஹெட் இண்டிகேட்ஸ் தட் த மிஸ்ட்ரஸ் ஹேர் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ். அவங்களோட மிஸ்ட்ரஸ் ஹேரை எப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். சைனி அண்ட் கோல்டன், சாஃப்ட் அண்ட் சில்கி, கோர்ஸ் அண்ட் ஒயரி, ஆர்டிஃபிஷியலி கர்ல்டு. ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, கோர்ஸ் அண்டு வியரி. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன், த ஓப்பனிங் லைன் மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன் எக்ஸாம்பிளிஃபைஸ் விச் லிட்ரரி டிவைஸ். ஸோ லைக்குன்னு வந்திருக்கு. ஸோ இது என்னது? சிமிலி தான். ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, சிமிலி. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நத்திங்ஸ் லைக்குன்னு இருக்கனால ஆன்டி சிமிலின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஒன், the comparison if hair he be wires is an example of which bigger figure of speech ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, மெட்டஃபோர். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, மெட்டஃபோர். ஃபிஃப்த் ஒன், த சென்ட்ரல் தீம் ஆஃப் சானட் இஸ். சானட்டோட ஜென்ரல் தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சானட்டோட சென்ட்ரல் தீம். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஐடியலிஸ்ட் அண்டு ரியலிஸ்டிக் லவ். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், ஷேக்ஸ்பியர்ஸ் சானட் 130 பாரடைஸ் த எக்ஸாக்ரேட்டட் ஸ்டைல் ஆஃப் விச் பொயட்டிக் ட்ரெடிஷன். என்ன பொயட்டிக் ட்ரெடிஷனில் வந்து இந்த ஸ்டைல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கிளாசிக்கல் எபிக், பெட்ராஜன் சானட், பேஸ்டரல் எலிஜி, மெட்டாஃபிசிக்கல் லிரிக். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பெட்ராஜன் சானட். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செவன்த் ஒன், த ஃபைனல் கப்புல் ஆஃப் சானட் 130 எம்பசைஸ் தட். ஃபைனல் கப்புலட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லவ் இஸ் ஜென்யூன் வித்தவுட் exaggerated comparisons. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. எய்த் ஒன், த சானட்ஸ் தீம் சஜஸ்ட் தட் ட்ரூ லவ் இஸ் பேஸ்ட் ஆன். அந்த சானட் தீம் வந்து எதை வந்து சஜஸ்ட் பண்ணுது, ட்ரூ லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஹானஸ்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் ரியாலிட்டி. எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், and in some perfumes is there more delight is an example of. ஸோ இதை வந்து என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆன்டிப்ளாசன்ஸ், ஹைப்பர்ஃபோர்ட், பெர்சானிஃபிகேஷன், அப்பாஸ்ட்ரஃபி. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஆன்டிப்ளாசன். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிலோடு பர்சனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? ஆன்டிப்ளாசன். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. டென்த் ஒன், த poet claims he has never saw a hardest go implying. ஸோ டென்த் ஒனுக்கு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். உமன்ஸ் ஆர் டிவைன் beings, his mistress lack divine quality, hardest work on the earth, love is unattainable. ஓகே, டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா
Option B. His mistress lacked divine quality. 10th one can answer option B. 11th one. In sonnet 130, the poet suggests that true love என்னன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. எக்ஸிட்ஸ் டிஸ்பைட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஒரு டைரக்ட் லைன்லேருந்து எடுத்திருக்கு. இந்த லைன் மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் the dash non-living thieving object used comparisons is. ஸோ 12th ஒன்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். மூன், சன், ஸ்டார், லேம்ப். ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா அவங்களோட ஐயை வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா சன் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அகெயின் ஒரிஜினல் லைன்லேருந்து த லைன் டேஸ் இஸ் ஃபார் மோர் ரெட் தேன் ஹர் லிப்ஸ் ரெட் கம்பேர்ஸ் த மிஸ்டர்ஸ் லிப்ஸ் டு. ஓகே. ஸோ அவங்களோட லிப்ஸை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ரோஸ், கோரல், ரூபே, கார்னட். ஸோ 13th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி கோரல். 13th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 14th ஒன் த வேர்ட் ப்ளீட் இன் சி ப்ளீட் வித் ஃபால்ஸ் கம்பேர்ஸ் மீன்ஸ். இது வந்து எது கம்பேர்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பேட்ரைட், ரெஃப்யூட்டட் ஆர் டிஸ்அப்ரூவ்ட், கிளாரிஃபைடு, entrusted. ஸோ 14th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ரெஃப்யூட்டட் ஆர் டிஸ்அப்ரூவ்ட். 14th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 15th ஒன் த வேர்ட் டமாஸ்க்டு இன் ரோசஸ் டமாஸ்க்டு ரெட் அண்ட் ஒயிட் மீன்ஸ். இது வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். டெக்கரேட்டட் வித் மிக்ஸ்டு கலர்ஸ், ஃபேடட் அண்ட் டல், ஆர்டிஃபிஷியலி பெயிண்டட், விதர்டு இன் ஏஜ். ஸோ 15th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ டெக்கரேட்டட் வித் மிக்ஸ்டு கலர்ஸ். 15th கொண்டு என்ன ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ. 16th ஒன் த வேர்ட் ரீக்ஸ் இன் பிரீத் தட் ஃப்ரம் மை மிஸ்ட்ரஸ் ரீக் மீன்ஸ். ஸோ இது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் லைக் எ பர்ஃப்யூம், ஸ்பிரிச்சுவல் ஆரா, ஸ்ட்ராங் அண்ட் அன்பிளசன்ட் ஆர்டர், ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் யூத். ஸோ 16th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஸ்ட்ராங் அண்ட் அன்பிளசன்ட் ஆர்டர். 16th என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 17th ஒன் ஐ லவ் டு ஹியர் ஹர் ஸ்பீக் த வேர்ட் ஸ்பீக் எம்பசைஸ். த வேர்ட் ஸ்பீக் எதை எம்பசைஸ் பண்ணின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துக்கலாம். 17th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி த டோன் ஆஃப் ஹர் வாய்ஸ். 17th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 18th ஒன் த வேர்ட் ப்ளீஸிங் இன் மியூசிக் ஹேத் ஃபார் மோர் பிளேசிங் சவுண்ட்ஸ் மீன்ஸ். இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18th ஒன்று டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஸ்வீட் அண்ட் அக்ரியபிள். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அகெயின் ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் லைன்லேருந்து. இந்த லைன் இஃப் டேஸ் பி ஒயிட் ஒய் தென் ஹர் பிரஸ்ட் ஆர் டன் த மிஸ்ட்ரஸ் பிரஸ்ட் ஆர் கம்பேர்ட் வித். மிஸ்ட்ரஸ் ப்ரஷ்ஷை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்னோ, ஐவரி, மார்பிள், சில்வர். ஸோ 19th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஸ்னோ. 19th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20th ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இந்த லைன் அண்ட் இன் சம் டேஸ் இஸ் தேர் மோர் டிலைட் த நான் லிவிங் ஆப்ஜெக்ட் கம்பேர்டு டு. எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மியூசிக், பர்ஃப்யூம்ஸ், கோரல், ஸ்னோ. ஸோ 20th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பர்ஃப்யூம்ஸ். 20th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் திஸ் இஸ் ஃபோனஸ் கொஸ்டின் ஃபார் யூ. இஃப் யூ நோ த ஆன்சர் கைண்ட்லி கமெண்ட் இன் பாக்ஸ். த கொஸ்டின் இஸ் இன் த லைன் ஐ கிராண்ட் ஐ நெவர் சா அ காடஸ் கோ த நான் லிவிங் கம்பேரிசன் இஸ் இன்டைரக்ட்லி ட்ராவன் வித். எது கூட இந்த நான் லிவிங் கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மெத்தாலஜிக்கல் காடஸ், ஸ்டாச்சு, பெயிண்டிங், ஐடல். ஸோ 21க்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சானட் எக்ஸப்ஷன் பார்த்தோம் 99. அதே மாதிரி இவரோட சானட்டு 126 இதுவும் ஒரு எக்ஸப்ஷன் தான். ஏன்னா இதில் வந்து என்னது கம்ப்ளீட் சானட் இல்லை. ஏன்னா இதில் 12 லைன்ஸ் தான் இருக்கும். மற்றதுக்கெல்லாம் சானட்டுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் 14 தான் இருக்கும். இதில் வந்து 12 லைன்ஸ் தான் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. having only 12 lines instead of the standard 14 and deviates from standard iambic pentameter rhyme scheme by consisting of 6 rhyming coupletsல வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ நம்ம வெற்றிகரமாக 5th யூனிட் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு யூனிட்லையும் 20 எம்சிக்யூ, ஒவ்வொரு டாப்பிக்லையும் 20 எம்சிக்யூ நம்ம படிப்படியாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் ரீகால் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோவை மறுபடியும் பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அவுட் ஆஃப் த கிரெடில் எண்ட்லெஸ் ராக்கிங் ரிட்டன் பை வால் விட்மன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப பாருங்கள், அப்போ தான் ரீகால் பண்ணுங்கள், அதுதான் பிடிக்கும். அகெயின் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.